ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மனோஜும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் பேசிட்டு நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. கடையில் போயிட்டு துணி எடுக்கிறாங்க. நம்ம கிருஷிக்காக துணி எடுத்துகிட்ருக்காங்க. கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனுக்கு துணி எடுக்கணும், கோட் ஷூட் மாடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு செலக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே நம்ம மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. அப்போ நீ பெட்டில் தோத்துட்ட, நான் தான் சொன்னல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், இப்போ தானே 1 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் போக போக எல்லாமே இதுவாகும். ஆரம்பத்தில் சுடு தண்ணி வச்சா கூட பெரிய இதுவாக தெரியும், ஆனால் இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும். அது உனக்கு தெரியல, இப்போ தானே 1 வருஷம் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் அப்படி இல்லை, அவர் வேலைக்கு போகிற இதில் அந்த மாதிரி சொல்லாமல் போயிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், நீ இப்போ ஃபோன் பண்ணு, இப்போ ஃபோன் பண்ணி கேளு, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதும் அவர் காரில் போய்ட்டுருக்காரு. எங்கெங்கே போகிறீங்கன்னதும், நான் அந்தமாரி காஞ்சிபுரம் சவாரிக்காக போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணனதும் நான் காலையில் இது பெசர்ட்டு செஞ்சு கொடுத்தேனே, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு அவர் கோவப்படுறாரு. நீ என்ன நினச்சிட்ருக்க, நானே கஸ்டமரை கூப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நான் போயின்ட்டுருக்கேன், நீ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி சாப்பிட்டதை பற்றி இல்லாமல் கேட்ப, டிஃபன் என்ன சாப்பிட்டேன் ஏது சாப்பிட்டேன்னு சொல்லின்னு இருக்கிற நிலமையிலையா நான் இருக்கேன், முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோனை வச்சிடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி சரி 50 ரூபா எடு, 50 ரூபா எடு அப்படின்னு சொன்னது, என்ன இப்போ 50 ரூபா தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாவை எடுத்து அவங்க கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப இதுவாகிடுது. நான் பாருங்க, இது அவர் என்னோ இது பண்ணிட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக என்ன பண்ணுறாங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அப்படியே இது பைக் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம ரோகிணி ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்காங்கள, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நம்ம விஜயாவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறது என்னவோ சர்க்கஸில் இருக்கிற மாதிரி இருக்குது பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னதும் ஆமாம், இந்த மனோஜ் கலர் கலராக சட்டைங்களை வாங்கி வச்சுருக்கான். இந்த ரோகிணி அவள் பாட்டுக்கு வேலை பார்க்குறா. அந்த இவன் என்னது முத்து என்னடானா நான் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறான். இந்த பூக்காரி அவள் நல்லா சந்தோஷமாக சம்பாரிச்சின்னு தெரிஞ்சுட்டு இருக்கா. இந்த ஸ்ருதி என்னை மதிக்கிறதே கிடையாது. ரவி அவன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கான். எனக்காக ஒரு வார்த்தை கூட அவன் பேச மாட்டேங்கிறான். நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒரு வேலை செய்கிறாங்க, நான் மட்டும் அந்த வீட்டில் வேலை செய்யாமல் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன, நீ என்ன 3 மருமகளுங்களும் சம்பாதிக்கிறாங்க, 3 பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறாங்க, நீ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னத்தை சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் என்ன எடுத்துகிட்டு என் கையிலேயே கொடுத்துட்றாங்க பணத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நீ தான் இந்த பரதநாட்டியம் கிளாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கல, அப்புறம் என்னன்னதோ, என்ன பார்வதி நீயும் தானே பார்க்குற, யாரெல்லாம் வராங்களா, ஒருத்தர் கூட வரலையே அப்படின்னு சொன்னதும் இதில் ஏதாச்சும் இப்போ இது வந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குதுன்னு நான் இது பண்ணுவேன், ஆனால் இதுலேயுமே எனக்கு தோல்வி தான் அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அப்போ பார்வதி எனக்கு ஒரு யோசனை தெரியுது, நான் சொல்லவான்றாங்க. சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம முதல் மாதம் காசு வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம். அப்போ பசங்க நிறைய பேர் வருவாங்கன்னதும் என்ன நீ ஓசியில் சொல்லி கொடுக்க சொல்கிற, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க.
அப்புறம் இரு 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 நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு ஐடியா இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மாத ஃபீஸ் வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த அவங்கெல்லாம் போட்டுப்பாங்கல்ல ஒரு பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை நம்மளே வாங்கி அதை வந்துட்டு கூடுதலாக விலை வச்சு நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட கொடுக்கலாம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃபீஸ் வந்து கவரேஜ் ஆகிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ பரவாயில்லையே பார்வதி, உனக்கு கூட அறிவு இருக்குதே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இதை வந்து கமர்ஷியல் ஆக்கி போயிட்டேன் என் வீட்டை. வந்துட்டு நான் தானே வந்துட்டு அதிகமாக கரண்ட் பில் கட்டணும், நான் என்ன பண்ணுறது, உனக்கு நான் தான் சேர்ந்து யோசிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரி அப்போ வந்துட்டு நம்ம போய் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இரு இரு அதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கணும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு ஓடி போயிட்டு கேலண்டரில் பார்க்குறாங்க. பார்வதி இன்றைக்கே நல்ல நாள் தான், அப்போ வா நம்ம வந்துட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேருமே வந்துட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ கால் பண்ணுறதுக்காக கிறிஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணதும் வந்துட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் எடுத்து வச்சதும் வந்துட்டு இதில் எந்த ட்ரெஸ்ப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. நீயே செலக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்துட்டு கிறிஷ் வந்து சொல்கிறாரு. இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ளூ கலரில் கோட் இருக்குது. அந்த ப்ளூ கலர் கோட் எனக்கும் இது தாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் கோட்டை வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணதும் வந்துட்டு சரி பில்லிங் வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பில்லிங் எங்கெங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கீழே இருக்குன்னதும் இவங்க வந்துட்டு வராங்க. சரி பில் கட்டுறதுக்காக வந்துட்டு ரோகிணி வந்துட்டு வராங்க. இங்கே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இப்போ ரோகிணி வந்துட்டு பில் பே பண்ணுறதுக்கு கீழே வராங்க. இப்போ நம்ம விஜயாவும் பார்வதியும் அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒரு லோ காஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இதை விட கம்மியாக இல்லையானதும் வந்துட்டு இல்லை இதை விட கம்மியாலாம் இல்லை, இதான் லாஸ்ட்டு அப்படின்றாங்க. சரி இதில் ஒரு 4 செட்டு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பையனுங்கலாம் போடுவாங்கள்ல பைஜாமா ஜிப்பா அது வந்துட்டு பார்க்கணுன்னதும் சரி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லும்போது கரெக்டாக வந்துட்டு அப்போ ரோகிணியை வந்துட்டு பார்த்துடுறாங்க. நம்ம விஜயா என்ன இது ரோகிணி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பார்சல் எடுத்துன்னு வந்துட்டு மேடம் உங்கள் பையனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு என்னது பையனா, என்னது பையன்றாரு அவரு அப்படின்னதும் வந்துட்டு அவரும் ஸ்தம்பிச்சிடுறாரு. உடனே நம்ம ரோகிணியுமே வந்துட்டு ஐயையோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்ன ரோகிணி இது அப்படின்னதும் வந்துட்டு அப்புறம் அந்த கடைக்காரர்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாங்க. அவளுக்கு ஒன்றும் பையன்லாம் கிடையாது, அவள் என் மருமக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அவள் வந்துட்டு யாராக இருந்தாலும் பார்த்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இவங்க வந்துட்டு ஆன்ட்டி இல்லை ஆன்ட்டி, என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என் கிளைண்ட்டோட குழந்தைக்கு வந்துட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு மேக்கப்பு இது எல்லாமே வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு காம்போ பேக்காக வந்து பண்ணுறேன். அதனால் அவர் அந்த மாதிரி பையன்னு சொன்னதும் அவர் என் பையன்னு புரிஞ்சுட்டுருப்பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கடைக்காரர் வந்துட்டு இவங்க என் பையன் தானே சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு சாரி மேடம் அப்படின்றாரு. ஏன் அவர் தான் எதுவும் தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டார்ல அப்படின்னு வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் யார் முன்னாடியாச்சும் சொந்தக்காரங்க யார் முன்னாடியாச்சும் இந்த மாதிரி சொல்லியிருந்தா என்னத்துக்கு ஆகுறது, மரியாதை என்னத்துக்கு ஆகுறது அப்போல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க. சரிங்க நான் வந்துட்டு பில் போட சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பில் வந்துட்டு 6000ன்னு சொல்கிறாங்க. யார் நம்ம விஜயா வாங்கின பொருளுக்கு வந்துட்டு 6000 பில்லுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க கட்ட வரும்போது ஆன்ட்டி நான் வந்துட்டு உங்களுக்கும் சேர்த்து பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியா இது 6000 ஆச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்துட்டு இது சொல்கிறாங்க. உடனே விஜயால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டு நம்ம ரோகிணியே பே பண்ணிடுவா, நீ விடு பார்வதி அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்துட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க. சரி இன்னும் இருமா, நான் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஒரு கர்டன் வந்து பார்த்தேன், அதையும் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப விலைன்னு சொன்னியே அப்படின்னு. பரவாயில்ல நம்ம ரோகிணி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு நான் எடுத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதையும் போய் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கும் பே பண்ணிடுறாங்க. பே பண்ணதும் வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க பார்வதி. ஆமாம் வெளியில் வந்தாலே பசிக்கும் உனக்கு, சரி நம்ம சாப்பிட்டு போகலாம், சரி போகலாமா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு ஹோட்டல் சொன்னல, அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு
வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்துட்டு காசு அதிகமாக இருக்கும். நீ என்ன நீ அந்த பொண்ணு பாவம் இப்போவே வந்துட்டு இவ்வளோ இது பே பண்ண வச்சுட்ட அப்படின்னதும் வந்துட்டு, இப்போ என்ன இப்போ அதுக்கு என்ன நீ கூட தான் தனியாக இருக்க. உன் புள்ள என்ன உன் கூடவா இருக்கான்? நீ காசு செலவு பண்ணாமலா இருக்க? அதே மாதிரி தான் அவளும் செலவு பண்ணட்டும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ! இன்னைக்குன்னு பார்த்து இவங்க கண்ணில் மாட்டிக்கினேனே, இவ்வளோ காசு செலவு பண்ண வைக்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே வந்துட்டு அவங்க கூடவே போகிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு வராரு. வந்ததும் வந்துட்டு மீனா மீனான்னு கூப்பிட்றாரு. வந்துட்டு வராங்க. என்ன அப்படின்றாங்க. இங்கே பாரு, நான் வந்து உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் புடவைய எடுத்து காட்டுறாரு. இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் போனேன்ல, அங்கே தான் வந்து வாங்கினேன். இது வந்துட்டு ரூ. 2500 மீனா அப்படின்னது வந்து அதுக்கு என்ன இப்போ ஓ அப்படின்றாங்க. ஓன்னு சொல்கிறாங்க. ஓ காஞ்சிபுரம் போனியா? ஓ புடவை வாங்கினியா? அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. என்ன எல்லாத்துக்குமே ஓன்னு சொல்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன நீ கோவமா இருக்கியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு என்ன இது பண்ணாலும் நான் வந்துட்டு சொல்லிடணும் இல்லையா? உடனே உடனே நான் உனக்கு பதில் சொல்லணும். ஆனால் நான் கேட்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு எதுவுமே இது பண்ண மாட்டீங்கன்னதும் வந்துட்டு என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் காலையில் வந்துட்டு ஒரு இது பெசரட்டை செஞ்சு கொடுத்தேன்ல, நீங்கள் வந்துட்டு எதுனா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களான்னதும், இந்த பாரு, நான் வந்துட்டு காலையில் எதுவும் சொல்லாமல் போயிட்டேன். அதுக்காக வந்துட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் உனக்காக வந்துட்டு அந்த கடைக்காரன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த புடவை வாங்கும்போதே வந்துட்டு நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு போனாலும், இது சரியில்லை, கலர் சரியில்லை, பார்டர் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை, கலர் காம்பினேஷன் நல்லா இல்லைன்னு எப்படி இருந்தாலும் இந்த பொண்டாட்டிங்க வந்து குறை சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நான் வேறு என்ன பண்ணணும்? நான் வந்துட்டு எவ்வளோ ஆசையாக வந்துட்டு வந்து இது பண்ணி கொடுத்தேன். உங்களால் எனக்கு ரூ. 50 நஷ்டமாயிடுச்சு அப்படின்னதை வந்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றாரு. என்னது அப்படின்னதை வந்துட்டு, நீ ஏன் என்னை கேட்காம வந்துட்டு நீ பெட்டெல்லாம் வச்சேன்னதும், ஏன் உங்களை கேட்டு தான் நான் பெட்டு வைக்கணுமா? நீ என் கூட தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இது பண்ணாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு பெட்டை வச்சேன். நான் கம்முன்னு வரல. நீ ஏன் அந்த மாதிரிலாம் பெட்டு வைக்கிறேன்னதும் வந்துட்டு, நான் வச்சுட்டேன். அதுக்காக இப்போ உங்களை நம்பி வச்சேன் பாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா, நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீ எப்போவுமே நல்லா தானே சமைக்கிற. நான் வந்துட்டு அதை வந்துட்டு டெய்லியுமா நான் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி எப்போவுமே சொல்லுவீங்களே, அப்போ ஏன் இன்னைக்கே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்துட்டு கோவப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க திரும்பி நின்னுக்கிறாங்க. திரும்பவே மாட்றாங்க. அப்போ அவர் வந்துட்டு ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீ வந்துட்டு சுடு தண்ணி வச்சாலே வந்துட்டு அமிர்தமா இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இதுவா எப்படி சொல்லி, நீ என்ன சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் வச்சுறாரு. சரி, அந்த சமைச்ச கைக்காக நான் இந்த புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்னதும் வந்துட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு கடகடன்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதும் வந்துட்டு அவருக்கு இன்னும் கோவம் வந்துடுது. என்ன மீனா இந்த மாதிரி போயிட்டேன், நான் போகிறேன். நீ வந்துட்டு இந்த புடவைய பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நீ பாட்டுக்கு உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அவங்க வந்துட்டு நீ என்னவோ செஞ்சு ஒரு பெசன்ட் நகர் அது ஒன்றா இப்போ ஒன்றா செஞ்சு கொடு, நான் வந்துட்டு சொல்லி சாப்பிட்டுட்டு பாராட்டுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்புறம் அவங்க கதவு திறந்துன்னு வராங்க. நான் போயிடுவேன்றாரு. கதவு திறன்னு வராங்க. வந்ததும் வந்துட்டு இப்போ அப்படியே வந்துட்டு இந்த முந்தானியை வந்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே சுற்றி சுற்றி காட்டுறாங்க. அவரும் வந்துட்டு நல்லா இருக்கு பார், இந்த புடவையில நீ சூப்பராக இருக்க பார், இது என்ன புடவை, இது காட்டன் புடவை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது, நீ செஞ்சு கொடுத்தது நல்லா தான் இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க கோவப்படுறாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, பாரு கீழே பாரு மடிப்பு வந்து சரியில்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சரி பண்ணி விட்றாரு. அந்த கொசுவத்தை வந்து சரி பண்ணி விட்றாரு. அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாமே பட்டு பட்டுன்னு சொல்லிடுவீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் பாராட்டணும்ல. சரி, நீ திரும்ப எனக்கு செஞ்சு கொடு, நான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு உன்னை வந்து பாராட்டுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். வேலைக்கு போகிற அவசரத்தில் வந்துட்டு நான் கவனிக்கல, சாரி அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்புறம் இவங்க சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.